ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற ஸ்பைசியான மசால் பிரெட் செய்ய போகிறோம். இது டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு எடுத்து மிக்சியில் 1 குத்தலாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பாதி வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு துருவி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு துருவின கேரட் எடுத்திங்கன்னா 2 கப்பு கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் காய் சேர்த்திங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஆயிலே குக் பண்ணாதாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, லாஸ்ட்டில் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இந்த குவான்டிட்டிக்கு 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தோசை சட்டியில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மசாலாவை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதுங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ப்ரெட்டை நல்லா அழுத்தி 2 சைடும் கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மசாலா பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.